அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மலைமகள் சமூகத்தோடு தொடர்பை ஏற்படுத்த கிடைத்ததற்கு, இந்த காணொலி வாயிலாக தொடர்பை ஏற்படுத்த கிடைத்ததற்கு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன், நன்றி கூறுகின்றேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய பழைய மாணவர்கள் பாரிய அளவிலே ஒருங்கிணைந்து வருவதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். உண்மையிலேயே ஒரு பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கு முதுகெலும்பாக திகழக்கூடிய அமைப்பு தான் பழைய மாணவர் சங்கம். இலங்கையில் உள்ள பல முன்னணி பாடசாலைகளை நட்சத்திர அந்தஸ்திற்கு உயர்த்திய பெருமை பழைய மாணவர் சங்கத்திற்கு தான் இருக்கின்றது. பழைய மாணவர் சங்கம் எந்த பாடசாலையில் பலம் பொருந்திய ஒரு அமைப்பாக இருக்கின்றதோ அந்த பாடசாலை மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடையும், அதன் இலக்குகளை அடையும். அதோடு அந்த பாடசாலையை கல்வி கற்கின்ற மாணவர்களும் சிறந்த ஒரு இலக்கினை அடைந்து சிறந்த ஒரு வெற்றியை பெறுவார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மலைமகள் இந்து மத்திய கல்லூரி, தெல்தோட்டை மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு அந்த கல்லூரி கம்பீரமாக காட்சி தருகின்றது என்றால் அதன் வளர்ச்சியிலே பின்புலமாக பழைய மாணவர் சங்கமும் தங்களுடைய பங்களிப்பை கடந்த காலத்திலே வழங்கி இருந்தது. என்றாலும் நீண்ட காலமாக இடைப்பட்ட காலங்களிலே ஒரு தொய்வு ஏற்பட்டிருந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தற்போது பழைய மாணவர் சங்கம் பாரிய அளவிலே இந்த பலவீனத்தை உணர்ந்து கொண்டு எங்களுடைய பாடசாலையை பல்வேறு மட்டங்களிலே பல்வேறு துறைகளிலே அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு ஒருங்கிணைந்து வருகின்றார்கள். அந்த ஒருங்கிணைகின்ற அந்த முயற்சியிலே பல்வேறு முறைகள் இருக்கின்றது. கருத்தரங்கினூடாக ஒருங்கிணையலாம், கலந்துரையாடல்கள் ஊடாக ஒருங்கிணையலாம், கலை விழாக்களினூடாக ஒருங்கிணையலாம், விளையாட்டினூடாக ஒருங்கிணையலாம். அந்த மாதிரியான ஒருங்கிணைப்புகள் இருக்கின்றது. இதிலே மிகவும் ஃபாஸ்ட் எக்ஸஸ், மிகவும் வேகமாக ஒருங்கிணையக்கூடிய, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு களமும் தனமும் தான் விளையாட்டினூடாக ஒருங்கிணைதல். அந்த வகையிலே மலைமகள் மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் மே மாதம் 23, 24 MPL என்ற ஒரு கிரிக்கெட் சுற்று போட்டியை ஏற்பாடு செய்து நடாத்துவதற்காக தற்போது பாரிய அளவிலே வேலை திட்டங்களை செய்து வருகின்றார்கள். இலங்கை முழுவதும் பறந்து விரிந்து இருக்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள், மலைமகள் இந்து மத்திய கல்லூரியை சேர்ந்தவர்கள், தயவு செய்து இந்த முயற்சிக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும், உதவி புரிய வேண்டும். ஏனென்றால் இடுக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே நாடு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மலைமகள் மத்திய கல்லூரியின் அபிவிருத்தியின் தேவை கருதி மாணவர்கள், பழைய மாணவர்கள் ஒருங்கிணைந்து வருகின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தவறவிடும் பட்சத்திலே எங்களுக்கு இன்னும் ஒரு ஒருங்கிணைப்பு சக்தி அல்லது ஒரு சூழல் அல்லது ஒரு தலைமைத்துவம் கிடைப்பதற்கு நீண்ட நாட்கள் ஆகலாம். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை தவறாது நீங்கள் பயன்படுத்தி இந்த எங்களுடைய சமூகத்தை பலம் பொருந்திய ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்துக்கு எல்லோரும் உதவி செய்ய வேண்டும். இந்த போட்டி சிறப்பாக நடைபெறுவதற்கு 23, 24 போட்டி நடைபெறுகின்றது என்றால் அதற்கு முன்னதாகவே ஒரு கிழமை அளவிலே ஒரு 3-4 நாட்களுக்கு முன்னதாகவே தெல்தோட்டைக்கு சென்று அந்த ஆர்கனைசிங் கமிட்டியிலே, அதை ஏற்பாடு செய்கின்ற ஏற்பாட்டு குழுவிலே நீங்களும் இடம்பெற்று அவர்களுக்கு எந்தெந்த வகையிலே நீங்கள் உடல் ரீதியாக, பண ரீதியாக, அறிவு ரீதியாக உதவி செய்ய முடியுமோ அந்த ரீதியிலே நீங்கள் கட்டாயமாக உதவி செய்ய வேண்டும். ஒருங்கிணைப்பு சக்தி என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள், சங்க சக்தி விஜயத்திரியம் கிருத்வாத்ம தர்ம ரக்ஷணம். சங்க ரீதியாக ஒரு சமூகம் எப்படி என்று ஒருங்கிணைந்தோ அந்த ஒரு சமூகம் மட்டுமே இந்த கலியுகத்திலே வெற்றி பெற்ற ஒரு சமூகமாக இருக்க முடியும். கலியுகத்திலே நீங்கள் தனித்தனியாக என்ன செய்தாலும் அது வெற்றி பெறாது என்று சொல்கிறார்கள். எல்லா சமூகங்களும் அதனால் தான் சங்க ரீதியாக ஒருங்கிணைகிறார்கள். ஆர்கனைசேஷன் செட்டப். தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பீர்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாங்கள் அனைவரும் சங்க ரீதியாக, அமைப்பு ரீதியாக நாங்கள் ஒருங்கிணைந்தால் மட்டுமே சாதனைகளை நோக்கி நாங்கள் நகரலாம். அந்த வகையிலே மலைமகள் இந்து மத்திய கல்லூரியின் மிகப்பெரிய ஒரு பூஸ்டிங் ஃபேக்டராக, மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக திகழக்கூடிய இந்த பழைய மாணவர் சங்கம்
இந்த முயற்சி பாரிய வெற்றி அடைய வேண்டுமானால் அனைவருடைய ஒத்துழைப்பும் ஆசீர்வாதமும் உடல் ரீதியான பங்களிப்பும் பண ரீதியான பங்களிப்பும் இதற்கு கட்டாயமாக தேவை. ஆகவே தயவு செய்து நாடு முழுக்க பறந்து விரிந்து வாழ்கின்ற எங்களுடைய பழைய மாணவர்கள் இந்த போட்டியிலே பங்கு பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். உங்களுடைய முன்னாள் இந்நாள் ஆசிரியர்களை நீங்கள் சந்தித்து கலந்துரையாடுங்கள். பாடசாலையின் அபிவிருத்தி, பாடசாலையின் தற்போதைய நிலை தொடர்பாக நேரடியாக விஜயம் மேற்கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள். எதிர்காலத்திலே நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள் என்ற ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குவதற்கு இதை ஒரு களமாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நான் வேண்டிக் கொள்கின்றேன். அனைவரும் 23, 24ஆம் தேதி இந்த போட்டிகளிலே பங்கு பெற்றுங்கள், உதவி புரிந்திருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.